இஸ்லாம்ல பெண்கள் கண்டிப்பா முகத்தை மூடணுமா இல்ல மூடக்கூடாதா இல்ல அவங்களோட விருப்பமா? என்ன கேக்குறாங்கன்னா, மார்க்கத்துல பெண்கள் முகத்தை மூடுவது என்பது கட்டாயமா அல்லது மூடக்கூடாதா, முகம் திறந்துதான் இருக்கணுமா, அல்லது உங்க விருப்பம், நீங்க மூடணும்னா மூடிக்கலாம், இல்ல மூட விருப்பம் இல்லையா திறந்திருந்திருக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கென்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான ஒழுங்குமுறைகளை கற்றுத்தருகிறார்கள். அதுல பெண்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறைகள்ல மிக முக்கியமான ஒழுங்குமுறை அவர்களின் மானத்தை, மார்க்கத்தை, உயிரை காக்கிற ஒரு கேடயம் தான் ஹிஜாப், ஃபர்தா அணிகிற. இந்த ஃபர்தா அணிகிற முறைகள் குறித்து திருக்குரான் விளக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எப்படி உடலை மறைத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மளால புரிய முடிகிறது. ஒரு பெண்ணு ஃபர்தா எப்படி அணியணும் அப்படின்னு கேட்டா, இயற்கையாக அணிந்திருக்கிற உள்ளே இருக்கிற ஆடைகள் தெரியா வண்ணம் உடல் உறுப்புகளை மறைத்து, உடல் அங்க அவயங்கள் தெரியாமல் ரொம்ப நெருக்கமா இறுக்கமா இல்லாம மறைத்து அணிகிற ஆடை ஹிஜாப், ஃபர்தா. அவங்க 2 மணிக்கட்டு தெரியலாம், முகம் தெரியலாம். இதை தவிர மீதி உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிக்காட்ட கூட. அந்நிய ஆண்னா நமக்கு யாருன்னு தெரியும். திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளை தவிர மற்ற அனைவரிடத்திலும் ஹிஜாபோட தான் நிக்கணும். அத்தா, நாம பெற்றெடுத்த புள்ள, நம்ம கூட பிறந்த சகோதர, கணவர், கணவருடைய அத்தா மாமனாரு, பெரியத்தா, சின்னத்தா, அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி, தாய் மாமா, இவங்க எல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள். இவங்களை தவிர மற்ற அனைத்து ஆண்கள் முன்னிலையிலையும் குழந்தனாரா இருந்தாலும் சரி, பெரியம்மா பையன் முறைக்கு அண்ணன்னு கூப்பிடலாம். ஆனா அவர் திருமணம் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஆள் கிடையாது. அவர் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹலாலான ஆண். சின்னம்மா பையன், பெரியம்மா பையன், இது மாதிரியான ஆட்கள் முன்னிலையில் கூட ஹிஜாபை பேணணும். இப்ப ஹிஜாபை எப்படி அணிகிறது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது. ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகமும் முன் கைகளும் திறந்திருக்கிற நிலையில் அவள் ஃபர்தா அணிய வேண்டும். இதுல சிக்கல் வரும். முகம் திறந்திருக்கணுமா கூடாதா, முகத்தை மூடணுமா அல்லது திறந்திருக்கணுமா, அல்லது அவரவர் விருப்பமா? இதுக்கு எப்படி பதில் கிடைக்கும் நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தெளிவா நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. பொதுவா ஒரு சர்ச்சை எழுகிறது. ஃபர்தாவை போட சொன்னது அல்லாஹ் ரசூல் தான், அதை எப்படி போடணும்னு சேர்த்தும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு இதில் ஒரு சந்தேகம் எழுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஃபர்தா அணிகிறதுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாம ரசூல்லா காலத்துல போய் புரட்டி பார்க்கணும். இன்னைக்கு முஸ்லிம்கள்ல சிலர் என்ன பண்றாங்கன்னா, நிகாஃப், நோஸ் பீஸ்ன்னு போட்டு முகத்தை மறைச்சுக்கிறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு விஷயத்தை முகத்தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதராக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் மட்டும்தான் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருகிற பொழுது ஒரு பெரிய திரையால மறைத்து கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். மற்ற பெண்கள், நபி தோழியர்கள், நபிகளாரின் மகள் உட்பட, அவங்க நபி தோழி லிஸ்ட்ல தான் வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா, ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் உட்பட முகம் திறந்துதான் இருந்தது அப்படின்றதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும்தான் மூஞ்ச மூடுறது இல்ல, உடலையே மூடுறது. இங்க இருந்து பார்த்தா அங்கிட்ட ஒரு ஸ்கிரீன் போடுறோம், யாரு நிக்கிறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய திரை போடுறதுக்கு பேரு தான் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கிட்ட கட்டளை. இன்னைக்கு அப்படியா? முழுசா திரை போட்டா நமக்கு நம்மளை சுத்தி ஒரு மரக்கட்டையில ஒரு ஸ்கிரீனை போட்டு தான் நடந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான் செட்டப். இன்னைக்கு அப்படி போடப்படுவது அல்ல. நிகாஃபாக இருக்கட்டும், நோஸ் பீஸா இருக்கட்டும், உள்ள இருக்கிற ஆளு கண்கள் அது திறந்திருக்கிற, வெளியே இருப்பவருக்கு முகம் தெரியாம இருக்குதே ஒழிய, இவங்க நோஸ் பீஸ் போட்டிருக்கிறவங்க யார், இவர் ஆனா பெண்ணா, இவர் நம்ம சொந்தக்காரரா அந்நியரா, இளைஞரா முதியவரா என்பதை உள்ளிருந்து பார்க்கிற வகையில் இருக்கிறது.
இந்த கல்ச்சரே முதல்ல தப்பு. ஒருவேளை முகத்தை மூடுறது மார்க்கத்துல இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டால் கூட எப்படித்தான் புரியணும்? பெரிய ஸ்கிரீனை போட்டுக்கணும். அங்கிட்டு எவன் இருக்கிறான்னு நமக்கு தெரியக்கூடாது, இங்க யார் இருக்கிறாங்கன்னு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களாக இருந்தா நீங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது பெரிய திரை ஒன்றை போட்டுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இதுவும் ஃபாலோ செய்யப்படலை. ரெண்டாவதா ஒரே ஒரு கேள்வி, நபி தோழியர்கள் இருக்கிறாங்கல்ல, சஹாபிய பெண்மணிகள், அவர்களை விடவா இன்றைக்கு இறையச்சத்தில் நாம் உச்சத்தில் இருக்க போகிறோம்? அவங்களுக்கு ஈக்குவலா வர முடியுமா? நபி தோழர்கள் எப்படி சிறந்தவர்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். சேம் அதே ஈக்குவல் ஃபார்முலா தான் நபி தோழியர்களுக்கும். சஹாபிய பெண்களும் அப்படித்தான் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவ்வளவு குடும்பமா தியாகம் செஞ்சாங்க. பிள்ளைகளை கொடுத்தாங்க, போர்க்களத்துல புருஷனை கொடுத்தாங்க, தகப்பனை இழந்தாங்க, சகோதரன் கண்ணுக்கு முன்னாடி வெட்டப்பட்டு கிடப்பாரு. இந்த தாயார் போர்க்களத்திலே போய் கலந்து கொண்டு தண்ணீர் ஊற்றுவார், காயத்துக்கு மருந்து போடுவார். அவ்வளவு இறையச்சவாதி. அவங்கள விடவா இறையச்சத்துல இன்றைய கால பெண்களாக இருப்பவர்கள் உச்சத்தில் இருக்க முடியும்? அவங்களுக்கு நெருங்க கூட முடியாது. நாம அவ்வளவு இறையச்சத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழிய பெண்களே தங்களுடைய முகத்தை மூடுனதா ஒரு செய்தி கூட இல்லை. மூடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல செய்திகள் இருக்கிறது. இது ஆதாரமாக சொல்கிறோம், அதை ஏற்க மறுக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. எங்க விருப்பம், அதனால நாங்க மூடிக்கிறோம். அப்படி மூடக்கூட அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல உன் விருப்பத்துக்கு நீங்க மூடிக்கங்க, முகத்தை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரசூல்லா எங்கேயுமே சொல்லல. ரசூல்லாவுடைய ஒய்ஃபா மனைவிமார்களாக இருக்கிறவங்களுக்கு ரசூல்லா கட்டளை போட்டாங்க, நீங்க ஃபுல்லா திரைய போட்டுக்கங்கன்னு. மற்ற எந்த பெண்ணுக்கும் ஹிஜாப் தான் போடணும், உன் முன்கையும் முகமும் திறந்திருக்கணும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சில செய்திகளை பாருங்க. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, முஸ்லிமிலும் இருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு திடல்ல ஆண்கள் பெண்கள் குழுமி நிற்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. பிறகு பெண்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக பிலால் அவர்களை அழைத்து சென்றார்கள். பிலால் ரலியல்லாஹுடைய தோள் புஜத்துல கைகளை வைத்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செஞ்சாங்க. யா நிசா, ஓ பெண்களே, தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களை நரகத்தில் நான் அதிகமாக கண்டேன். சொன்ன உன்ன கடுமையான கோபம், ஆத்திரம். ஒரு பெண்கள் பயான் இருக்கிறது, பெண்களை நீங்க நரகத்தில் அதிகமா இருந்தீங்கன்னு ஒரு பயான் ஒரு தாய் பேசுறாருன்னா, ஆமா நம்ம பண்ற வரத்துக்கு இருக்கத்தானே செய்வோம் அப்படின்ட்டு போயிரும். நபி தோழிகள் அப்படி கிடையாது. நாங்க ஏன் நரகத்துக்கு போகணும், நரகத்தில் நாங்க இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத பெண்களுக்கு மத்தியில கடுமையான சர்ச்சை வருது. அதுல ஒரு கருப்பு நிற பெண்மணி, அவங்களை இன்ட்ரோ பண்ணும் போதே அறிமுகப்படுத்தும் போதே எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, கன்னங்கள் கருத்த பெண்மணி. அடையாளத்தை பார்த்துக்கங்க. கன்னங்கள் கருத்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெண்களாகிய நாங்கள் நரகத்திற்கு அதிகம் நுழைவதற்கு காரணம் என்ன? தக்ஃபுர்னல் அஷீர, நீங்க உங்க கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க, ஓ துக்ஸிர்னல் லஅன, அதிகமா சபிக்கிறீங்க, அதான் காரணம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாரும் தர்மம் செஞ்சாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ ஒரு ஆளை அறிமுகப்படுத்துகிற பொழுது, அடையாளப்படுத்துகிற பொழுது எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? கன்னங்கள் கருத்த பெண்மணி, கை கருத்த பெண்மணின்னு சொல்லல, கால் கருத்த பெண்மணின்னு சொல்லல, கன்னங்கள் கருத்த பெண்மணி. சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு இறையச்சவாதியாக இருந்த வெறித்தனமா நாங்க ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்ட பெண்மணி முகத்தை மூடல்ன்றது தெளிவா தெரியும். கன்னங்கள் கருத்த பெண்மணின்னு எப்படி சொல்ல முடியும்? முகத்தை மூடாம இருந்திருந்தா தான் சொல்ல இருக்க முடியும். அதே மாதிரி பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் காலத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி, சஹீஹ் புகாரியில் 1466வது செய்தி. நிறைய செய்திகள் இருக்கிறது, இது ஒரு சான்று. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி, அவங்க பேரு ஜைனப். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, நீங்க பெண்கள்லாம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற நகைய, தன்னுடைய தங்க நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வெளியே புறப்பட போறாங்க. எதற்கு? தர்மம் செய்வதற்கு.
அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்கிறார், எங்கம்மா போறேன்? தர்மம் செய்ய போறேன். யாருக்கு? வெளியில இருக்கிற ஆட்களுக்கு தான். நான் நரக நெருப்பை விட்டு என்ன நானே தற்காத்துக்கணும். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்கிறார், வெளியே இருக்கிற ஆளுக்கு நீ தர்மம் செய்ய போறன்னு சொல்றிய, ஏன் நிலைமைய வாங்குற லெவல்ல தான் இருக்குது, எனக்கு நீ கொடுத்துடலாம? அந்த தர்மத்தை நீ என் கையில கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போயிருமே, உன்கிட்ட இருந்து தர்மத்தை நான் வாங்கிடுவேனே. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்முடைய கணவருக்கு நாமே தர்மம் செய்தால் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குமா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தர்மம் செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுத்துட்டு அவர் கையில உள்ளதை வாங்கி திரும்ப பீரோல வச்சு பூட்டிடுவோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. சந்தேகம் வருது, எப்படி கணவருக்கு கொடுத்தா எப்படி தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்? நான் இப்ப தரமாட்டேன், ரசூலுல்லாஹ் கிட்ட போவேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்பேன், அவங்க ஓகே சொன்னா தர்றேன் அப்படின்ட்டு நேர இவங்களும் இந்த ஜைனபும் இன்னொரு பெண்மணியும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வீட்டு வாசல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பிலாலை கூப்பிட்டு பிரத்யேகமா சொல்றாங்க, 2 பெண்ணு வந்திருக்கிறாங்க, இப்படி தர்ம சம்பந்தமா ஒரு சந்தேகம் கேட்கறாங்க. வீட்டில் இருக்கிற கணவருக்கு தர்மம் செஞ்ச கூலி கிடைக்குமான்னு கேட்கறாங்க. யாருன்னு சொல்ல வேணாம், இப்படியே சொல்லி அனுப்புறாங்க. பிலாலே, யாரு வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல வேணாம், 2 பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பிலால் உள்ளே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு தர்மம் சம்பந்தமா ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். யாரு வந்திருக்கிறாங்க? பிலால் சொல்லுகிறார், 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க. பெண்ணுன்னா யாருன்னு சொல்லு, ஆளை சொல்லு. அப்ப சொல்லிதான் ஆகணும். ஜைனப் வந்திருக்கிறாங்க. ஜைனப்னா ஜைனப். எந்த ஜைனப்? ரசூலுல்லாஹ் விடல. எந்த ஜைனப் வந்திருக்கிறாங்க? ஜைனப்னா என் மனைவி பேரு ஜைனப் தான், மக பேரு ஜைனப் தான். ஊருக்குள்ள 10 ஜைனப் இருக்கும், 25 ஃபாத்திமா இருக்கும். எந்த ஜைனப்? திரும்ப பிலால் சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு மஸ்ஊதின் மனைவி ஜைனப் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு அக்யூரேட்டா வாட்ச் பண்ண முடிஞ்சதுன்னு பாருங்க. மூஞ்ச மூடிக்கிட்டு வந்திருந்தா பிலால் என்ன வாய்ஸ் வச்சு என்ன மெமிக்ரி பண்றாளா அவரு? எந்த பெண்ணுடைய குரல் எப்படி இருக்கும்னு அவங்க கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப தெளிவாக தெரிகிறேன். எந்த ஜைனப்னு சொல்லியாச்சு. எந்த ஜைனப்? இப்னு மஸ்ஊத் மனைவி ஜைனப். இப்போ ஒரு ஆளுடைய ஒய்ஃப் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றதா இருந்தா எப்படித்தான் சொல்ல முடியும்? ஒரு 10 பேர் மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரு ஒய்ஃப்னு கண்டுபிடினா இது என்ன சூஸ் த பெஸ்ட் ஆன்சரா? அல்லது 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறதா? சொந்தக்கார ஆளா இருந்தா கண்டுபிடிக்கலாம். மூஞ்ச மூடி இருந்தா முழுசா தெர போட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியும். இது ஒரு படிப்பு இருக்குது. இப்ப ஜைனபா, ஜைனபுக்கு நீ சொல்லிரு 2 கூலி கிடைக்கும்னு சொல்லிரு. ஒன்னு தர்மம் செஞ்ச நன்மை, இன்னொன்னு சொந்தத்துக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொல்லிருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய செய்தி இருக்கு. அப்ப நபித்தோழர்களுடைய மனைவி உம்மு சுலைம் எவ்வளவு பெரிய தியாகி. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது உம்மு சுலைமை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப அவர்களே முகம் திறந்திருக்கிற நிலையில் இருந்த பொழுது மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை நாம செய்தால் போதும். முகத்தை மூடுகிற காரணத்தினால் நாம பெரிய தக்குவாதாரி அப்படின்னு போயிட மாட்டோம். மூஞ்சி திறந்திருக்கிறதுனால தக்குவா இல்லை அப்படின்னு போக முடியாது. தக்குவா என்பது, இறையச்சம் என்பது அல்லாஹ் ரசூல் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்களோ அப்படி வாழ்வதில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு முகத்தை மூடுறதுனால நிறைய பிரச்சனைகளை பார்க்கலாம். பல நாடுகள்ல இந்த மார்க்கத்தில் இல்லாத முகத்தை மூடுகிற கலாச்சாரத்தினால் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த ஹிஜாபையுமே தடை செய்யணும்னு நிற்கிறாங்க. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் பெண்கள் முகத்தை மூடுவதை எங்கள் நாடு தடை விதிக்கிறது. மார்க்கத்திலே கிடையாது. நம்மளா ஒன்றை புதிதாக உருவாக்குகிற காரணத்தினால் நம்முடைய கேடயமாக இருக்கிற, அடிப்படையாக இருக்கிற ஹிஜாபிற்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துற வகையில் ஆயிரும். அதே மாதிரி பாருங்க, நல்ல பெண்கள் இருக்கிறார்கள், குறை சொல்லவில்லை. 100% பேர் நல்ல பெண்களா இருக்கிறார்கள். சிலர் அதை மிஸ்யூஸ் பண்றதை பார்க்கிறோம். கோர்ட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆளை தவறிலேயே மூழ்கி திளைத்த ஒருவளை கைது செய்து வழக்கு தொடர்ந்ததற்கு பிறகு அழைத்து வருகிறார்கள். அவன் முஸ்லிம் பெண்கள் அணிகிற அந்த நோஸ் பீஸ் அணிஞ்சிட்டு வர்றதை பார்க்கிறோம். எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. தவறு செய்தவர், பாதிப்பை ஏற்படுத்துறவர். அதே மாதிரி நாம் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சிலர்லாம் அந்நிய ஆண்கள் வண்டியில் பயணிப்பதை பார்க்கிறோம். சில கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன் இந்த தேவையில்லாத விஷயம்? மார்க்கத்துல நபி தோழியர்களாக இருந்தாலும் உங்களுடைய முகமும் முன்கையும் திறந்திருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் அனுமதி கொடுத்திருக்க. நாம ஒன்றை வலியக்க முகத்தை மூடுகிற
கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்வது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு. சிலர் என்ன சொல்லுவாங்க, கொரோனா வந்துச்சு மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைக்கலையா, மாஸ்க் போட்டு ஆண்கள் கூட தான் மூஞ்ச மறைச்சான், அது ஒரு தற்காப்பிற்காக கொரோனா நோய் தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்ப முகத்தை மறைக்கிறோம், அதனால அது மாதிரி முகத்தை மறைச்சிட்டு போறோம். அதாவது நிர்பந்தம் என்பது ஏற்படும். சில நேரங்கள்ல மூஞ்சில ஒரு மாதிரி புண்ணு காயம் அந்த மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு காயம் வந்து ஆறா வடுவா இருக்கும், ஒரு மாதிரி பார்த்தாலே அருவருப்பா இருக்கும், அல்லது தூசி பறக்குது, டஸ்ட் அலர்ஜி எனக்கு பிடிக்காது, அலர்ஜி ஆயிரும்னா அது வேற. மார்க்கத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் முகத்தை மூடுகிறேன் என்று சொல்வது ஒரு இடத்துல கூட ஆதாரம் காட்ட முடியாது. இஸ்லாமிய பெண்கள் நபி தோழிகள் முகத்தை திறந்திருந்தார்கள் என்பதற்கு நூற்றுக்கணக்கான செய்தி ஆதாரம் இருக்கு. முகத்தை மூடிதான் இருந்தாங்க அப்படின்றதற்கு ஆதாரங்களை காட்ட முடியாது. முகத்தை மூடுவது என்பது அது முகத்தை மூடுவது அல்ல, ஒட்டுமொத்த உடலையும் திரை போட்டு மறைப்பது. அது நபியின் மனைவிக்கு சொல்லப்பட்டதுதானே ஒழிய மற்ற பெண்கள் முகம் திறந்திருக்கத்தான் வேண்டும் என்பதுதான் மார்க்க கட்டளை. சரிங்களா? அடுத்த கேள்வி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.